எல்லாம் கூட்டம் கூட்டமாக பறந்து வீட்டுக்கு போயிடும் என்ன பறவைகள் எல்லாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு பனங்காய் பணியாரம் தான் செய்ய போகிறோம். நம்பி நாங்கள் சந்தான மாதா கோயிலுக்கு போயிட்டு வரைக்கல வார வழியில் பனம்பழம் வச்சு விற்று கொண்டு வந்துச்சுனோமா, நான் லவக்கண்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு முறையும் இந்த 8ஆம் மாதம் பெருநாளுக்கு நாங்கள் போயிட்டு வரும்போது அதில் வச்சு விற்பி நம்ம 7ஆம் மாதம் கடைசி 8ஆம் மாதம் அப்படி பனம்பழம் நல்ல பழம். நான் போன வருஷம் வாங்கின அம்மாட்டி இந்த வருஷமும் வாங்கினேன். அவரை வாங்கிட்டு வந்துட்டேன். கொடியேற்ற மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனால் அது அவ்வளவு சரியில்லை, அந்த பழம் கொஞ்சம் பூச்சிகள் வந்ததால தூக்கி வீசிட்டேன். இது நல்ல பழமாக வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் சூப்பராக பனங்காய் பணியாரம் சுட்டு செமையாக சாப்பிட போகிறேன். பனங்களி செய்துட்டு கொஞ்சத்தை நான் எடுத்து வைக்க போகிறேன். வச்சுட்டு பிறகு நான் செய்து சாப்பிடலாம், அந்த மாதிரி செய்ய போகிறேன். வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடை சூப்பரான சுவையான பனங்காய் பணியாரத்தை செய்யலாம். தமைக்கு பிடிக்குமா? வாங்க செய்யலாம். பனங்காய் பணியாரம் செய்கிறதுக்கு பனம்பழம் எடுத்துருக்கேன். இது நான் சந்தன மாதா கோயிலுக்கு போயிட்டு வரைக்க புத்தளத்தில் வேண்டிட்டு வந்துடுறாங்க நன்றிகளே. பார்த்தீங்களா? வாங்க பார்ப்போம். இதில் இந்த பனங்காய் களியை காய்ச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் புற ஆசைப்படுற நேரமும் செய்யலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? அப்படின்ட்டு பார்த்து எடுக்கணும். இதில் இந்த பூச்சிகளும் வரும் பனம்பழத்தில். முந்தி ஊரில் அடுப்பு புகட்டில் வைக்கிறத நான் இப்படி தோலை நல்ல பணம். வாசத்தை பார்த்தீங்களா? வாசத்தை எப்படி இன்னைக்கு இது சுட்டு போட்டு சாப்பிட்றது. உடுப்பெல்லாம் துவைக்கிறது முந்தி. இதில் என்ன சவுக்காரம் இல்லாத காலத்துலாம் இதில் உடுப்பெல்லாம் துவைச்சா கதைகள் இருக்குது, சரித்திரங்கள் இருக்குது. இந்த மாதிரி தோலை உரிச்சு எடுப்போம்மா. இல்லைங்களா? எனக்கு இந்த பனம்பழத்தை கண்டா நண்பர்களே அப்படி பிடிக்கும். ஏன் சொல்லுங்க, பனங்காய் பணியாரம் செய்து சாப்பிடத்தான் வேற. சுட்டா உடனே சாப்பிடக்கூடாது. அந்த எண்ணெய் காரம்னு சொல்லுவீனா அந்த கக்கிற மாதிரியும் இருக்குமா என்ன. இவர் நெடுக சாப்பிட்ருக்காரு, நான் சுட்டு கொடுத்துருக்கேன். இது சுட்டுட்டு ஒரு நாள் இப்போ இன்றைக்கு இரவு சுட்டோம்னா அடுத்த நாள் தான் சாப்பிடணும். நல்லா இருக்கும் தெரியுமா? போக வரையக்குள்ள குசினிக்குள்ள ஒன்று அடுத்து சாப்பிடவே முடிஞ்சிடும். நல்லாயிருக்கு. இந்த தோலை இந்த மாதிரி உரிச்சு எடுப்பான். இப்போ பனங்காயெல்லாம் தோல் உரிச்சாச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி. இனி இதை ரிலாக்ஸா அப்படின்டா சுகமாக இருக்குமா? உரிச்சுப்பார் எப்படி இருக்குன்னு நான் பட்ட பாடு. சரின்ற தலையை பிடிச்சி பிடிக்கிற மாதிரி. இது இங்கே தண்ணி எடுத்து வச்சுருக்கணும். இப்படி தண்ணி அள்ளி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து இந்த களியை எடுக்கும். இதுதான் வேலையே நண்பர்களே. பார்த்தீங்களா? இந்த வருது. இவ்வளோ நாள் சாப்பிட்ட கருவாட்டு குழம்பு அது இது எல்லாத்தையும் வச்சு எல்லா சத்தையும் வச்சு சிக்கன் கறி, மட்டன் கறி எல்லாம் சாப்பிட்னாங்கள. என்ற வாய் எப்படி செய்கிற அவருக்கு பார்க்க அந்தரமாக இருக்கு. என்ன எப்படி புளிஞ்சு எடுக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதுதான் பொறுமையாக இருந்து இப்படி புளிஞ்சு எடுக்கணும். தெரியுமா? லக்ஸினால் முந்தி புளிஞ்சு தருவாள். அவள் மழை மண்டு புளிவாளன்றா மெல்லிய நச்சம்பு கை அப்படி எட்டு புளிஞ்சு எடுப்பாள். மழை மழை கொடை கொடன்னு புளிஞ்சு எடுப்பாள். அப்படியே பொறும் வெள்ளை மண்டையாக தருவாள். இதை என்ன பனங்காய வெள்ளை இதாக தருவாள். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுப்போமா. இதில் பாருங்க, பனங்களி எல்லாம் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்தாச்சு. பார்த்தீங்களா? இவ்வளோ வந்திருக்கு. இதை இனி வடிச்சு எடுக்கணும். இப்போ இதை வடிச்சு எடுப்போம். பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா எப்படி வடிபடுதுன்னு. கூட தும்புகளாக இருந்தால் நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் வடிச்செடுக்கலாம். அப்போ மிச்ச தும்பெல்லாம் வந்துடும். இதில் பெருசாக தும்புகள் இல்லை, நான் வடிவாக எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிச்செடுப்போம்.
இப்போ நல்ல வடிவாக வடிச்செடுத்தாச்சு பனங்களி எல்லாம். இந்த வடி வந்து சின்ன கண்ணு வடி, அதால் நான் இதாலேயே வடிச்செடுத்துட்டேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்ல துணிகளால் கூட நீங்கள் வடிச்செடுக்கலாம், தும்பு எல்லாம் வந்துடும். ஆனால் இது சின்ன கண் வடி என்றபடியாக நல்ல வடிவாக வடிச்செடுத்துட்டேன். பார்த்தீங்களா, கருப்பு இந்த தும்புகள் எல்லாம் வந்துடும். பனங்களி எல்லாம் வடிச்செடுத்தாச்சு. இதுக்கு வந்து நான் சீனி போட போகிறேன். சுகர் வருத்தம் உள்ளாக்கள் யாராவது உங்களை வீட்டில் இருந்துச்சு நம்மன்னு சொன்னால் நீங்கள் சீனி போடாமல் இந்த களியை தனியாக கொஞ்சமாக எடுத்து அதில் மாவை கரைச்சி அவைக்கு பெனங்காய் பணியாரம் சுட்டு கொடுக்கலாம். அவைக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் இல்லையா, அப்படியா நாக்களுக்கு. அப்படி சுகர் வருத்தம் இல்லாதாக்கள் நீங்கள் சீனியை போட்டு இப்படி காய்ச்சலாம். சரியா? இப்போ சீனி எங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு தான் நாங்கள் சேர்க்கறது. உங்களுக்கு அந்த என்ன சுகர் வருத்தம் உள்ளாக்களுக்கு சீனி சேர்க்காம இந்த பெனங்காயை புளிஞ்சு இந்த வடிச்செடுத்த களியில் கொஞ்சத்தை எடுத்து அதில் மாவை போட்டு நீங்கள் சுட்டு கொடுக்கலாம். சுகர் வருத்தம் இல்லை, என்ன எங்களை விட்டு ஒருத்தருக்கும் சுகர் வருத்தம் இல்லை, அதெல்லாம் நாங்கள் சீனியை சேர்க்குறோம். சீனி எங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு தான், கணக்காக இப்பெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் பார்த்து சேர்க்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பும் சேர்க்குறேன். உப்பு சேர்த்தா அந்த இனிப்பு எடுத்து காட்டும், அதுக்காக அள்ளி கொட்டக்கூடாது, கணக்காக சேர்க்கணும். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதை அப்படியே காய்ச்சி எடுக்கணும். பார்த்தீங்களா, பனங்களியை பார்க்கவே சும்மா அமிர்தம் மாதிரி இருக்குது நண்பர்களே. இப்போ இதை நல்ல வடிவாக காய்ச்சி எடுப்போம். கைவிடாமல் இப்படி கலந்து கொண்டு இருக்கணும், அடி பிடிச்சிடும். இப்போ பனங்களி நல்லா காய்ச்சி போட்டுட்டீங்க பாருங்க, எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்படி இருக்கணும். நான் இங்கே எவ்வளோத்துக்கு விட்டேன்னா, அந்த தண்ணி எல்லாம் நாங்கள் தண்ணி விட்டு தானே புளிஞ்சு எடுப்போம். தண்ணியில் நினைச்சு அந்த தண்ணியெல்லாம் வற்றி களி மட்டும் அப்படியே வந்திருக்கு பிரிஞ்சு. பார்த்தீங்களா இப்படி. இனி அடுப்பை நிப்பாட்டி போட்டு இது நல்லா ஆறணும். ஆறின பிறகுதான் நாங்கள் பெனங்காய் பணியாரம் செய்யலாம். சூட்டோடையே செய்யக்கூடாது. இப்போ நான் இரவு களி காய்ச்சிருக்கிறேன், காலையெல்லாம் சில வேளை நான் செய்வேன். அந்த அளவுக்கு நல்லா ஆறணும், ஒரு சொட்டு சூடு இல்லாமல் ஆறணும். இந்த களி கணக்கியண்டா கொஞ்சத்தை எடுத்து போத்தலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் பிறகும் கூட பெனங்காய் பணியாரம் சுட்டு சாப்பிடலாம். கணக்காக எடுத்துட்டு மிச்சத்தை வச்சுட்டு இது மிச்சத்தை சுடலாம். அந்த மாதிரி தான். இப்போ இது நல்லா ஆறட்டுக்கும். ஆறினோன்னு நாங்கள் பெனங்காய் பணியாரத்தை சுட்டு சூப்பராக சாப்பிடுவோம். இப்போ பாருங்க, நாங்கள் காய்ச்சின பனங்களி எப்படி ஆறி இருக்குண்டு நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கு. இப்போ இவ்வளோத்துலேயுமே நான் பெனங்காய் பணியாரம் செய்ய போகிறதில்ல. இதில் நல்லா கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு அதில் மிச்சத்தில் செய்வேன். ஏன்னா பிறகு ஒரு நாளைக்கு நாங்கள் செய்யலாம். பெரிய போத்து வைப்போமே என்ன. ஒரேடியாக எல்லாத்தையும் செய்து வேஸ்ட் ஆக்காமல் கொஞ்சம் களி எடுத்து வச்சுட்டு கொஞ்சத்தில் செய்துட்டு பிறகு இன்னொரு நாளைக்கு சுட்டு சாப்பிடுவோம். இதில் பாருங்க, இவ்வளவு களியே நான் எடுத்து வச்சுருக்கேன் காய்ச்சின களியில். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு நான் சுடுவேன் பெனங்காய் பணியாரம். ரெண்டா ஒரேடியாக சுட தேவையில்லை, தனியாக தானே காணும். இது இருக்கட்டுக்கும். இது விழாத்துலேயும் இப்போ சுட போகிறேன். இதுக்கு வந்து பச்சை மாத்தான் எடுத்துருக்கிறேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவிச்ச மாவும் பச்சை மாவும் கலந்து செய்வேன் பெனங்காய் பணியாரம். நான் தனியாக பச்சை மா கலந்து தான் செய்வேன். நல்லா இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். சரியா? இப்போ இது ஒரேடியாக சேர்க்காமல் பார்த்து சேர்ப்போம். இனிப்பு காணாட்டிக்கு அப்புறம் பார்த்துட்டு சீனி போடலாம். ஏன்னா ஏற்கனவே பனங்களியும் இனிப்பாக இருக்கும். அதோட வந்து நான் சீனி போட்டு தான் காய்ச்சினான். அதால் பார்த்துட்டு நான் சேர்ப்பேன். முதல் இதை கலந்து விடுவோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரேடியாக மா வந்து எனக்கு அளவுகள் சொல்ல தெரியுதில்லை. நீங்கள் எடுக்கிற அளவு பனங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மா வரும். கணக்கு அந்த பதம் பார்த்து எடுத்திங்கன்னா அவ்வளோ அந்த பதம் வரும் மட்டும் நீங்கள் மாவை போட்டிங்கன்னா சரி. இப்போ வேறுங்க எனக்கு இது காணாது. இன்னும் கொஞ்சமாக சேர்ப்போம். இப்போ பாருங்க, மா காணாது. இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட கொஞ்சமாக சீனியும் சேர்ப்ப வேண்டாம். சீனியும் எப்படியும் காணாது. உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. சுகர் பேஷண்ட் இருந்துச்சிங்கன்னு சொன்னால் களி காய்ச்சும் போதே பனங்களியை காய்ச்சும் போதே சீனி போடாமல் கொஞ்சத்தை எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை செய்யலாம். வாங்க, கடையை போட்டாச்சு, சுட்டு எடுக்கலாம். பனங்காய் பணியாரத்தை சுட்டு எடுக்கலாம். சட்டியை வெப்பம் சூடாகட்டுக்கு மங்களகரமாக மஞ்சள் கலரில் பனங்காய் பணியாரம். பனங்காய் பணியாரம் நல்லா பிடிக்கும். உங்களை பிடிக்குமா? இப்போ வாங்க, சூடானோட எண்ணெயை விட்டுட்டு சுட்டு எடுப்போம். சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம் பொரிக்கிறதுக்கு. தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடாட்டுக்கும். எண்ணெய் சூடாயிட்டு இனி நாங்கள் பனங்காய் பணியாரத்தை பொரிக்க போடுவோம். இப்படி தண்ணி ஒன்று பக்கத்தில் வச்சுட்டு
இங்கே பார்த்தீங்களா, இதுதான் பதம். இப்படி எடுத்து இப்படி போடுற அளவுக்கு இருக்கணும். இதுதான் பதம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. அடுப்பை வந்து ஆகலும் கூட்டக்கூடாது, கணக்காக விடணும். இப்போ இந்த உள்ளுக்கு வந்து அவியாது. பாருங்க எப்படி வருதுண்டு. திருப்பி விடுவோம். பஞ்சு போல் வருது பார்த்தீங்களா. இது கடைசியாக போட்டது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பாருங்கள் பொரிப்பட்டு வருது. இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும். இப்போ பாருங்கள் நல்லா சுடுபட்டுட்டு. இப்போ இனி எடுப்போம். பார்த்திங்களா, நல்ல ஒரு ப்ரௌன் கலராக வந்துட்டு இந்த சலசலப்பெல்லாம் அடங்கி இந்த மாதிரி வந்துடும். இதில் எண்ணெய் வடியை போட்டுட்டு பிறகு நாங்கள் இங்கெல்லாம் பேப்பர் போட்டு வச்சுக்கோம். அதில் போட வேண்டியான். சுட்ட உடனே சாப்பிட்டா கொஞ்சம் காறுற மாதிரி இருக்கும், கயறுற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் சாப்பிட தான் இன்னும் நல்லா இருக்கும். இது வச்சு வச்சு சாப்பிட்லாம், ஒரு கிழமைக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம். பார்த்திங்களா, இதே மாதிரி இனி மற்றதையும் சுட்டு எடுப்போம். பாருங்க இதை சுட்டாச்சு. பார்த்திங்களா, இதில் போட்டுட்டு இங்கே எண்ணெய் போட்டு பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன், அதில் போட வேண்டிய. பார்த்திங்களா எப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்கு. பார்த்திங்களா, இனி இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு வரேன்னா. இப்போ எங்களோட பனங்காய் பணியாரமெல்லாம் சுட்டாச்சு. வந்து பாருங்கோ. பார்த்திங்களா, நான் ஏற்கனவே 2-3 உள்ளுக்கு தள்ளியாச்சு. பொறுமை இல்லை. இங்கே பாருங்க எப்படி வந்திருக்கு. இது வந்து இப்போ சுட்ட உடனே சாப்பிடக்கூடாது நண்பர்களே, எண்ணெயாக இருக்கும். நாளைக்கு சாப்பிட தான் இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும் தெரியுமா. ஆஹா, ஓ அருமை. சுட்ட உடனே சாப்பிட்டோம்னா எண்ணெயாக இருக்கும். முதல் சுட்டதை பார்ப்போம். இதெல்லாம் சுடுவது இப்போ கடைசியாக சுட்டது. நான் ஏற்கனவே ஒரு 4 சாப்பிட்டேன் நண்பர்களே. எனக்கு பரங்க பணியாரம்னா நல்லா பிடிக்கும். இந்த சீசன் டைமில் தான் இந்த பழம் கிடைக்கும். ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிடைக்கும். எடுத்து செய்யுங்க. இங்கே உடனே சாப்பிட்டு அப்படி தான் எண்ணெயாக இருக்கும். அதால் வச்சு நாளைக்கு தான் சாப்பிடணும். நாளைக்கு சாப்பிடக்க பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் இந்த எண்ணெயெல்லாம் அப்படி இறங்கிடும். பெருசாக எண்ணெய் இருக்காது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு 2-3 நாளைக்கு வச்சு வடிவாக சாப்பிடலாம். ஊரில் வந்து பனமரங்கள் இருக்குது, நீங்கள் சும்மாவே பனம்பழம் எடுத்து செய்யலாம். இங்கே வந்து பனம்பழம் காசு. நான் இன்றைக்கு வாங்கின பெரிய பனம்பழம் வந்து 300 ரூபா, கொஞ்சம் கணக்கான சைஸ் வந்து 200 ரூபா நண்பர்களே. தெரியுமா, அப்படி இருந்தும் வாங்கி கொண்டு வந்து செஞ்சிடும். ஏன்னா எனக்கு இது சரியான விருப்பம். சீசன் டைம்லாம் கிடைக்கும், வாங்கி செஞ்சிடணும். கடைகளில் விற்கிற பனங்களி விற்கும், ஆனால் அது அவ்வளோ இப்படி நாங்கள் செஞ்சு வீட்டில் காய்ச்சி வைக்கிற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு கொண்டே இருக்கும். இப்படியே போக வர குசினிக்க போக கீழே போக மேலே வர ஒன்றுனா முடிஞ்சிடும் நண்பர்களே. செம்மையாக இருக்குது பனங்காய் பணியாரம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுட்டா. இங்கே பாருங்கள் இல்லைங்களா, சில பேர் வந்து இது என்ன இந்த அவிச்ச மாவும் கலந்து செய்வினோம். நான் அவிச்ச மாவு மட்டும் போடாமல் பச்சை மாவை மட்டும் போட்டு செஞ்சுருக்கிறேன். அப்படியே வைக்க சூப்பராக வரும் நண்பர்களே. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.